இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான காம்படிஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல போறேன். இங்க பாத்தீங்களா என்ன இருக்குன்னு? ஹாய் சிண்டு, என்னது இது? மேஜிக் ஸ்லேட்டா? சூப்பரா இருக்கு. ஃப்ரோசன் டிசைன் போட்டுருக்கு. எல்சா அண்ணாலாம் இருக்காங்க சிண்டு. பார்க்கறக்கே ரொம்ப கியூட்டா இருக்கு. பாக்கறதுக்கு மட்டும் இல்ல ரோஜா, ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது உண்மையாவே ரொம்ப புதுசா டிஃப்ரெண்டா தான் இருக்கும் தெரியுமா? என்னடா சிண்டு, ஏதோ காம்படிஷன் சொன்னா பார்த்தா இந்த ஸ்லேட் எடுத்துட்டு இருக்கேன். இந்த ஸ்லேட்டை வச்சு என்னடா காம்படிஷன்? சொல்றேன் ராகுல், வெயிட் பண்ணு. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? இங்க பாத்தீங்களா இந்த ஸ்லேட்ல பின்னாடி திருப்பி பார்த்தா பிளாக் போர்டு மாதிரி இருக்கும். பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு? முன்னாடி பாத்தீங்கன்னா மார்க்கர் வச்சு எழுதலாம். இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா? இந்த ரைட் சைட்ல இருக்கிற பாக்ஸ் மாதிரி இருக்கிறது தான். பாத்தீங்களா உங்களுக்கு தேவையான மார்க்கர், அதுக்கப்புறம் சாக் பீஸ், எரேசர், இது எல்லாமே இந்த ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுக்குள்ள வச்சுக்கலாம். ஹாய், எப்பவுமே இந்த மாதிரி கொடுத்தா தனியா தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த ஸ்லேட்டோட சேர்ந்து பாக்ஸும் அட்டாச் பண்ணிட்டாங்களா? உண்மையாவே இது ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கு. சிண்டு, எனக்கும் பூஜாக்கும் இது ரொம்ப பிடிக்கும் சிண்டு. நாங்க 2 பேரும் சேர்ந்து இதை வச்சுக்கிட்டுமா? வச்சுக்கோங்கப்பா. ஆக்சுவலி நம்ம 6 பேத்துக்கு சேர்ந்து தான் வாங்கிட்டு வந்தேன், சரியா? ஆனா என்ன டிசைன் யாருக்கு நல்லா முடிவு பண்ணல. அதனால உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. சூப்பர் சிண்டு, இந்த ஃப்ரோசனே நாங்க எடுத்துக்கிறோம். ஹை, நல்லா எரேஸ் பண்ணுது. சூப்பரா இருக்கு. என்கிட்ட கொடு ரோஜா, நான் எழுதி பார்க்கறேன். எனக்கு இதுல எழுதுறதை விட எனக்கு சாக் பீஸ்ல எழுதுறது தான் ரொம்ப பிடிக்கும். சிண்டு, அப்படின்னா உண்மையாவே இந்த மேஜிக் ஸ்லேட்டை எங்களுக்கே கொடுத்துட்டியா? இதை நாங்களே வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம்ப்பா. ஆனா இன்னைக்கு ஒரு காம்படிஷன் வைக்க போறேன். அந்த காம்படிஷனுக்கு இந்த ஸ்லேட் ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அது முடிச்சுன்னே எடுத்துட்டு போயிருங்க. பூஜா, ரோஜா, இதை வச்சு எரேஸ் பண்ணி பாருங்க. நல்லா கிளீனா எரேஸ் பண்ணுதில்ல? ஆமா, எங்க கிளாஸ் போர்ட் மாதிரி நல்லா நீட்டா எரேஸ் பண்ணுது. சூப்பரா இருக்கு. சரி, திரும்பவும் இது எல்லாத்தையும் இதுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கலாம். என்னடா சிண்டு, ரோஜா பூஜாக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கியா? எனக்கெல்லாம் எதுவும் வாங்கிட்டு வரலையாடா? நம்ம 6 பேரும் சேர்ந்து தான் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றோம்னா நமக்கு எப்படி வாங்கிட்டு வராம இருப்பேன்? டன்டடைன், இங்க பாத்தியா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பைடர்மேன் தீம்ல மேஜிக் ஸ்லேட். ஹே, ஸ்பைடர்மேனா? சூப்பரா இருக்குடா. நான் இதை எடுத்துக்கிறேன்டா. எனக்கும் உனக்கும் சேர்ந்து தாண்டா இது. ரோஜாக்கும் பூஜாக்கும் ஃப்ரோசன் மாதிரி, நம்ம 2 பேத்துக்கு சேர்ந்த மாதிரி இந்த ஸ்பைடர்மேன். அதுலயும் பாத்தியா ரெட் கலர்ல மார்க்கர் கொடுத்துருக்காங்க, சாக் பீஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு குட்டியா டஸ்டர் கொடுத்துருக்காங்க. நீ வேணும்னா எழுதி பாத்துக்கோ. இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? பாக்ஸை 2 சைடும் ஓபன் பண்ணிக்கலாம். டே உண்மையாகவே இந்த ஸ்லேட் சூப்பராக இருக்குடா. அதுலேயும் இந்த மாதிரி டிசைன் நான் பார்த்ததே இல்லை. பாக்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. பாக்ஸை 2 பக்கமும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பெண்ணை தான் சரியாக ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியல. சூப்பராக இருக்குடா. ராகுல், சிண்டு, டீம் பி, ஓகேவா? கரெக்டா சொன்னடா. நம்ம டீம் பி தான். ரோஜாவும் பூஜாவும் டீம் ஏ. அப்புறம் கடைசியா வந்து நம்ம சோட்டு பாப்பாவும் மீனாவும் டீம் சி, ஓகேவா? என்ன சிண்டு, நீ என்ன காம்படிஷன்னே சொல்ல மாட்டேங்கிற. ஆனா டீம் ஏ பி சி நல்லா பிரிச்சுட்டு இருக்க. சொல்றேன்டா, சொல்றேன். இந்த ஸ்லேட்டை வச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்லேட் சம்பந்தமா தானே இருக்கணும். சிண்டு அண்ணா, ரோஜா பூஜாக்கு மட்டும் ரொம்ப கியூட்டான ஃப்ரோசன் டிசைன் கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கும் கியூட்டான ஸ்பைடர்மேன் இருக்கு. டீம் சிக்கு எதுவுமே இல்லையா? சீக்கிரம் எடுங்கண்ணா. டன்டடைன், இங்க பாத்தீங்களா சோட்டு பாப்பா, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஹலோ கிட்டி டிசைன்ல இருக்கு எரேசபிள் டேப்லெட். அது எப்படி உங்களுக்கு இல்லாம இருக்கும்? உங்களுக்கும் தான் இருக்கு. அதுவும் உங்களுக்கு தான் இருக்கிறதுலே வச்சு ரொம்ப கியூட்டான டிசைன். ஹை, உண்மையாவே இந்த ஹலோ கிட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. வாவ், நீங்க சொன்ன மாதிரியே வந்து டபுள் சைடு ஓபன் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை எந்த பக்கம் வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. சிண்டு, எங்களுடைய ஃப்ரோசனை விட ஹலோ கிட்டி ரொம்ப கியூட்டா இருக்கு. கலரும் நல்லா இருக்கு, டிசைனும் நல்லா இருக்குப்பா. என்ன ரோஜா, நீ ராகுல் மாதிரி நீயும் ரொம்ப ஆசிலேட் ஆயிட்டு இருக்க. எல்லாமே ஒரே மாதிரி தான், டிசைன் மட்டும்தான் வேற. சரி இருங்க, சோட்டுவும் மீனாவும் எழுதுறாங்க. சோட்டு, மீனா, டீம் சீன் போட்டுரு. டீம் ஏ, டீம் ஏல யார் யார் இருக்காங்க? ரோஜா, பூஜா. டீம் பில வந்து சிண்டு அண்ட் ராகுல். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. காம்படிஷனே இந்த ஸ்லேட்ல தான் வைக்க போறேன்னா அப்ப ஜெயிச்சா தனி கிஃப்ட் இருக்கா? இருக்குடா ராகுல், ஜெயிச்சா கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் சூப்பர் கிஃப்ட் இருக்கு. ஆனா ஜெயிக்கிற ஒரே ஒரு டீமுக்கு மட்டும்தான் அந்த கிஃப்ட் கிடைக்கும், சரியா? இருங்க, முதல்ல அதுக்கு முன்னாடி காம்படிஷனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். இங்க பாத்தீங்களா, இப்போ உங்க கண்ணை எல்லாத்தையும் கட்டணும். ஃபர்ஸ்ட் டீம் ஏ. கண்ணை நல்லா கட்டியாச்சு சிண்டு. எதுவுமே தெரியல, என்ன பண்ணணும்னு சொல்லு. ஒன்னும் இல்ல, உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃப்ரோசன் ஸ்லேட்டை எடுத்து நான் நேரா வச்சிருவேன். நானே உங்களை ஸ்லேட்டு கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன். நான் சொல்ற ஆப்ஜெக்டா நீங்க அந்த ஸ்லேட்ல கரெக்டா வரையணும். டே ராகுல், இதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்டாண்ட் மாதிரி வச்சு இதை நிக்க வைடா. எல்லாம் வச்சாச்சுடா சிண்டு. அவங்கள கூப்பிட்டு வந்து வரைய சொல்லு. எனக்கு தெரிஞ்ச அவங்க வரைய மாட்டாங்கடா. அதெல்லாம் நாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். சுத்தமா கண்ணுக்கு எதுவுமே தெரியல. நான் நேரா போயிட்டு இருக்கேன். ஓ, இங்கதான் ஸ்லேட் இருக்கா? சரி, இங்கேயே பக்கத்துல நின்னுக்கிறேன். இருங்க, போர்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியா உங்ககிட்ட கையில பெண்ணை கொடுத்துட்றேன். சோட்டு பாப்பா, மீனா, ராகுல், நீங்க 3 பேரும் சேர்ந்து அவங்க என்ன வரையணுங்கிறத டிசைட் பண்ணி சொல்லிருங்க. சிண்டு அண்ணா, அவங்க ஒரு அழகான பூ வரையட்டும்னா. பாவம், கண்ணை மூடிட்டு எப்படி
வரைவாங்க சொல்லுங்க? ஓகே, சோட்டு சொன்ன மாதிரி ஒரு பூவே வரைஞ்சிடுங்க. டே சிண்டு, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஈஸியானது கொடுத்துட்ருக்க? பூவெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ரோஜா பூஜா, உங்களுடைய ஃப்ரோசனில் எல்சா ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அந்த எல்சாவையோ ஆனாவையோ வரைங்க. உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல, அப்போ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எல்சா ஆனா வரையணுமா? சரி ஓகே, நான் எல்சாவையே வரையறேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஹேர் வந்து இப்படி இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பூஜா பூஜா, பார்த்து கேர்ஃபுல்லாக வர சரியா? கையை வந்து எடுக்காம வரப்பா, அப்போ தான் கரெக்டாக வரைய முடியும். நீ அதே சென்டரில் கையை வச்சுக்கிட்டீனா அதே இடத்துல வரைஞ்சினா தான் கரெக்டாக இருக்கும். அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ரோஜா. ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்கப்பா. எது எது எங்கெங்க வரணுமோ அங்கங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டா ஃபேஸ்க்குள்ள கண்ணு, மூக்கு, வாயி, முடி எல்லாம் போட்டுட்டீங்க. சூப்பரா இருக்கு. ஏ ராகுல், பாவம் அவங்க எவ்வளோ மோசமாக வரைஞ்சிருக்காங்க பாரு. சரி, அடுத்தது டீம் பி தானே? நீங்கள் 2 பேர் போய் ஸ்பைடர்மேன் வரைங்க. அப்பதான் உங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு தெரியும். அப்படின்னா நாங்கள் ரொம்ப மோசமாக வரைஞ்சிருக்கோமா? ஐயோ போச்சு, நாங்கள் உண்மையாகவே ரொம்ப மோசமாக தான் வரைஞ்சிருக்கோம். பார்க்கறக்கு ரொம்ப மோசமாக இருக்குப்பா. எனக்கு தெரிஞ்சு நம்ம கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் வின் பண்ண மாட்டோம். டே ராகுல், இப்ப நம்ம ஸ்பைடர்மேன் தான்டா வரையணும். எனக்கெல்லாம் இப்படி கண்ணை கட்டிட்டு வரைய முடியாது. நீ தான் தேவையில்லாம இந்த மாதிரி மாட்டி விட்டுட்ட. அதனால நீயே ஸ்கெட்சை எடுத்து ஸ்பைடர்மேன் வர. தோத்து மட்டும் போனோம் பாத்துக்கோ. அவங்க டீமுக்கு நம்ம ஏதாவது ஈஸியா சொல்லியிருந்தா அவங்களும் இப்ப நமக்கு ஏதாவது ஈஸியா சொல்லியிருப்பாங்க. நீ பண்ணின வேலை நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாரு. டே சிண்டு, ஸ்பைடர்மேன் வரைகிறதெல்லாம் அவ்வளோ கஷ்டமே கிடையாதுடா. நீ பேசாமல் இப்போ நான் எப்படி வரைகிறேன்னு மட்டும் பாரு. ஒரு ஸ்பைடர் மேன் வரையணும், அவ்வளோதானே. ஸ்பைடருக்கு எத்தனை கால் இருக்கும் தெரியுமா? 8 கால் இருக்கும். அதனால தான் அதுக்கு தமிழில் 8 கால் பூச்சின்னு பேர் இருக்குது. இங்கே தான் எங்கேயோ சர்க்கிள் இருக்குது. இங்கே தலையை போட்டுடலாம், தலைக்குள்ளே கண்ணு வாயி போட்டுடலாம். அவ்வளோதான், ஸ்பைடர் வரைஞ்சாச்சு. இனி அடுத்தது மேன் வரைஞ்சா முடிஞ்சது. ஸ்பைடர் மேன். மேனுனா என்ன இருக்கும்? ஒரு தலை இருக்கும், அப்புறம் கை கால், அவ்வளோதான். ரோஜா பூஜா, இங்கே பார்த்தீங்களா? சூப்பராக ஸ்பைடர்மேன் வரைஞ்சிட்டேன், அவ்வளோதான். ராகுல், என்னது இது? மேனுக்கு கண்ணு, மூக்கு, வாய் எதுவுமே இல்லை. சூப்பர் ராகுல், கரெக்டான இடத்துல வரைஞ்சிருக்க. என்னடா ராகுல் பயங்கரமா பாராட்டுறாங்க. உண்மையாவே சூப்பரா வரைஞ்சிட்டியா ஸ்பைடர்மேன்? இரு. ஆமா சிண்டு, உன்னோட ஃப்ரெண்ட் ராகுல் சூப்பரா ஸ்பைடர்மேன் வரைஞ்சிருக்கான். அதுலயும் அந்த மேனோட கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கான். நீயே கலட்டி பாரு. அட ஆமா, நான் நினைச்சதை விட உண்மையாவே சூப்பரா வரைஞ்சிட்டனே. டே ராகுல், அவங்க நம்மள கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, நீயும் சேர்ந்து ஆமான்னு சொல்லிட்டு இருக்க. அங்க பாரு, கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் எங்க போட்டிருக்க, நீயே பாரு கொஞ்சம். அது ஒண்ணு மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அதுக்காக நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ராகுல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க இந்த ஸ்பைடர்மேனை கேட்கல, ஸ்பைடர்மேன் கார்ட்டூன் கேரக்டர் கேட்டோம். சரி ஓகே, அடுத்த டீம் சி வந்து வரீங்க. நீ இரு ராகுல், நானே சொல்றேன். சோட்டு பாப்பா, மீனா, நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுடைய மேஜிக் ஸ்லேட்ல இருக்க மாதிரி ஹலோ கிட்டியே வரைஞ்சிருங்கப்பா. மீனா, எனக்கு ஹலோ கிட்டி ஓரளவுக்கு நல்லா வரைய தெரியும். நானே ட்ரை பண்றேன். இந்த மாதிரி கண்ணை கட்டிட்டு வரையும் போது எப்பவுமே வந்து கையை எடுக்கவே கூடாது. கையை எடுக்காம வரைஞ்சோம்னா தான் வரைய முடியும்ப்பா. இப்படி கையை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே 2 காது போட்டு அப்படியே ஃபேஸை க்ளோஸ் பண்ணிடு. அப்போ வந்துட்டு அதுக்கப்புறமா வெரி குட் சோட்டு பாப்பா, கரெக்டா வரைஞ்சிட்டு இருக்க. அப்படியே கண்ணு வாயு வரைஞ்சிடு. டே சிண்டு, இப்போ நீ எதுக்கு தேவையில்லாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க? நீ பேசாம இருடா. மீனா, ஹலோ கிட்டினாலே பூனைக்குட்டி தானே, பூனைக்குட்டிக்கு மீசை இருக்கும். அதுக்கப்புறம் காது கிட்ட வந்து இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி போட்டு விடணும், போ மாதிரி போட்டு விடணும். அவ்வளோதான், ஹலோ கிட்டி முடிஞ்சிருச்சு. ஹலோ கிட்டி பாடி வரீங்க, அப்பதான் வந்து முழுசா ஒத்துக்க முடியும். ஓகே ராகுல் அண்ணா, ஈஸி தான். அதுவும் இந்த மாதிரி கையெடுக்காம வரைஞ்சா ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரெஸ் மாதிரி போட்டா போதும். பாடி மாதிரி எல்லாம் தனித்தனியா போட்டுட்டு இருக்க வேணாம். அதுக்கப்புறம் கால் போட்டு ஷூ போட்டுடலாம், அவ்வளவுதான். சோட்டு மீனா, நான் உண்மையா சொல்றேன், உங்க ஹலோ கிட்டி சூப்பரா இருக்குப்பா. நீங்களே கண்ணு எடுக்கிற கட்டை ஒத்துட்டே பாருங்க. டே சிண்டு, நம்ம 2 பேர் டீம் தான்டா நல்லா வரைஞ்சிச்சு, இதை ஒத்துக்காதடா. சரி இருங்க. எல்லாத்தோட டிராயிங்ஸும் ஒன்னா வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓட்டிங் கேட்டலாம். ஹலோ கிட்டி நல்லா இருக்கு, ஐயோ ஸ்பைடர்மேன் பயங்கரமா இருக்கு, ஃப்ரோசன் இப்படி இருக்கு. என்னோட ஓட்டு கண்டிப்பா ஹலோ கிட்டிக்கு தான். ரோஜா பூஜா, வேணும்னே சொல்லாதீங்க, எங்களோட ஸ்பைடர்மேன் தான் சூப்பரா இருக்கு. அங்க பாருங்க, அந்த ஹலோ கிட்டியோட காலே நல்லாவே இல்ல, ஏதோ உடைஞ்சு போன மாதிரி இருக்கு. ஹலோ கிட்டி, ஸ்பைடர்மேன், ஃப்ரோசன் மூணையும் கம்பேர் பண்ணும்போது ஹலோ கிட்டி தான் நல்லா இருக்கு. என்னோட ஓட்டும் வந்து ஹலோ கிட்டிக்கு தான். சரி ஓகே, மத்தவங்க கிட்டயும் கேட்டுக்கலாம் சரியா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இப்ப யார் யாரெல்லாம் ஹலோ கிட்டிக்கு ஓட்டு போட போறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எங்க ஓட்டெல்லாம் ஹலோ கிட்டிக்கு தான் சிண்டு. டே ராகுல், அங்க பாரு, எல்லாருமே ரோஜா பூஜா, சோட்டு, மீனா, நான் எல்லாருமே ஹலோ கிட்டிக்கு தாண்டா ஓட்டு போட்டிருக்கோம். ஸோ ஹலோ கிட்டி தான் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்காங்க. ஏண்டா சிண்டு, நம்ம டீம்ல இருந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணாம இந்த மாதிரி மத்தவங்களுக்கு தூக்கி கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கியே, என்னடா இப்படி பண்ற?
யாரு உண்மையா ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டா கொடுக்கணும். இந்தாங்க சோட்டு மீனா, நீங்களே கிஃப்ட்டை ஓபன் பண்ணி பாருங்க. ஹை சிண்டு, இது என்னது இது? இந்த மாதிரி கடையில பார்த்தேன், நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சிண்டு. சூப்பரா இருக்கு. இது என்னது இது சிண்டு? ஓபன் பண்ணி பாரு மீனா. இந்த பாக்ஸுக்குள்ள உள்ள ஃபுல்லா கலர்ஃபுல்லான ரப்பர் பேண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பின் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு நீங்க வந்து பிரேஸ்லெட் மாதிரி பண்ணலாம். ஆக்சுவலி இது பாய்ஸை விட உங்களை மாதிரி கேர்ள்ஸுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சிண்டு அண்ணா, எனக்கு இது உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. மீனா, இங்க பாத்தியா எவ்வளவு கலர்ஃபுல்லான ரப்பர் பேண்ட்ஸ் இருக்குன்னு? நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்பவே பிரேஸ்லெட் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், ரோஜாவும் பூஜாவும் சேர்ந்து இன்னைக்கு காம்படிஷனில் என்ன வரைஞ்சாங்க? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. தேங்க்யூ, பாய். நீங்களும் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ, பாய்.